Spiritual adoption. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, September 23, 1956, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. ஆவிக்குரிய புத்திர சுவிகாரம். இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 1956ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Now, coming to the close, is on the mountain. And after Jesus had been an obedient child, the flesh, the lamb, had been led by the Holy Spirit, God, moving in him. எப்பொழுது முடிவின் தருணத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மலையின் மேல் இருந்தனர். இயேசு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையாய் இருந்த பிறகு மாம்சத்தில் ஆட்டுக்குட்டியானவர் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டார். தேவன் அவருக்குள் அசைவாடி கொண்டிருந்தார். I come not to do my will, but the will of him that sent me. And the one that sent me, the Father that sent me, is with me. நான் என்னுடைய சித்தத்தை செய்யாமல் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்ய வந்தேன். என்னை அனுப்பினவர், என்னை அனுப்பின பிதா என்னோடு இருக்கிறார். And as the Father has sent me and went with me, so send I you. Not only did he send, but he went with him. பிதாவானவர் என்னை அனுப்பி என்னோடு கூட சென்றது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். அவர் அனுப்பியது மாத்திரமல்ல, ஆனால் அவர் அவரோடு சென்றார். And God don't just educate a man and send him out with a declaration of some seminary experience, but if he's equipped, God goes with him. I'll be with you, even in you, to the end of the age. தேவன் ஒரு மனிதனுக்கு கல்வி அறிவு அளித்து ஏதோ ஒரு வேதபாட கருத்தரங்க அனுபவத்தின் அறிக்கையோடு அவனை அனுப்புகிறதில்லை. ஆனால் அவன் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தால் தேவன் அவனோடு செல்கிறார். நான் காலத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் கூட இருப்பேன். Notice beautifully how the word does so go together. How the Holy Spirit cements it into the heart of the people by revelation and love of the Lord Jesus. Watch closely. கவனியுங்கள் அழகாக. ஓ, வார்த்தை எப்படி ஒன்று சேர்ந்து செல்கிறது! எப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசுவின் வெளிப்பாட்டினாலும் அன்பினாலும் ஜனங்களின் இருதயங்களுக்குள்ளாக அதை உறுதிப்படுத்துகிறார். கூர்ந்து கவனியுங்கள். There, after obedience, in the mouth of 2 and 3 witnesses, the best witnesses that stood on the earth. அங்கே கீழ்ப்படிதலுக்கு பிறகு 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்கினால் பூமியின் மேல் நின்ற மிகச்சிறந்த சாட்சிகள். Love. Peter, James, and John. Hope, faith, charity. அன்பு, பேதுரு, யாக்கோபு, யோவான், நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. Under the witnesses of hope, under the witnesses of faith, under the witness of love. நம்பிக்கையின் சாட்சிகளின் கீழ், விசுவாசத்தின் சாட்சிகளின் கீழ், அன்பின் சாட்சியின் கீழ் God placed his son positionally in the public of all 3 greatest manifestations, hope, faith, and love that the world will ever know. தேவன் தம்முடைய குமாரனை பொதுஸ்தானத்தில் வைத்து 3 மகத்தான வெளிப்படுத்தல்களையும் நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் அன்பு உலகமானது எப்போதும் அறிந்து கொள்ளும். And there, as the father in old days took his son out and put a robe on him and had a ceremony, and after that the son's name was just as good as the father's. The son had heir of all things. அங்கே பண்டைய நாட்களில் தகப்பன் தன்னுடைய மகனை வெளியே அழைத்து சென்று அவனுக்கு ஒரு அங்கியை அணிவித்து ஒரு ஆடம்பர விழா நடத்துவது போல அதற்கு பிறகு குமாரனுடைய பெயர் தகப்பனுடைய பெயரைப் போலவே நல்லதாயிருந்தது. குமாரன் எல்லா காரியங்களுக்கும் சுதந்திரவாளியாயிருந்தான். And God taken Christ on Mount Transfiguration in the witness of hope, faith, and love, and overshadowed him
தேவன் கிறிஸ்துவை நம்பிக்கை, விசுவாசம், அன்பு என்னும் சாட்சியில் மறுரூப மலையின் மேல் கொண்டு சென்று ஒரு மேகத்தினால் அவரை நிழலிட்டார். And the Bible says his raiment shine like the sun. And a voice from heaven said, "This is my beloved son." வேதமோ அவருடைய வஸ்திரம் சூரியனைப் போல பிரகாசித்தது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று கூறியுள்ளது. Now, Peter got all excited as usual. He was a man very zealous. இப்பொழுது பேதுரு வழக்கம் போல உணர்ச்சி வசப்பட்டான். அவன் மிகவும் வைராக்கியமுள்ள ஒரு மனிதனாயிருந்தான். And I wish we all were zealous. Many times you can speak good things in your zealous words. But Peter got all enthused when he really saw what happened. நாம் யாவரும் வைராக்கியமாய் இருந்தால் நலமாயிருக்கும். அநேக சமயங்களில் உங்களால் உங்களுடைய வைராக்கியமான கிரியைகளினால் நல்ல காரியங்களை பேச முடியும். ஆனால் பேதுரு என்ன சம்பவித்தது என்பதை உண்மையாகவே கண்டபோது அவன் முழுவதும் உற்சாகமடைந்தான். God was going to let him have a testimony just in a little while after he went down. But when he saw standing, there were three here: hope, faith, and love. அவர்கள் சென்ற பிறகு இன்னும் சிறிது நேரத்தில் தேவன் அவனுக்கு ஒரு சாட்சியை அளிக்கவிருந்தார். ஆனால் அவன் நின்று நம்பிக்கை, விசுவாசம், அன்பு ஆகிய மூன்றும் இங்கே இருந்தன. And there were three standing yonder on the mountain. Peter, James, and John here. மலையின் மேல் இங்கே மூன்று பேர் நின்று கொண்டிருந்தனர். இதோ பேதுரு, யாக்கோபு, யோவான். Moses, Elijah, and Christ standing there. And a confirmation of these three here. Now, they look. There stood Moses first. Next stood Elijah, the prophet. மோசே, எலியா, கிறிஸ்து இந்த மூன்று பேரின் உறுதிப்படுத்தலில் அங்கே நின்று கொண்டிருக்கின்றனர். எப்பொழுது அவர்கள் பார்த்தபோது அங்கே மோசே முதலில் நின்றான். அதற்கு அடுத்தபடியாக தீர்க்கதரிசியாகிய எலியா நின்றான். And some people asked us, will we know each other when we get there? When Elijah and Moses have been gone many hundreds of years. சிலர் எங்களிடம் நாங்கள் அங்கு செல்லும் போது நாங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வோமா என்று கேட்கின்றனர். எலியாவும் மோசேயும் அநேக நூற்றுக்கணக்கான வருடங்களாக மரித்து போயிருந்த போது Not only will we know each other, we'll know them who we've never seen. Peter, James, and John had never seen Moses and had recognized him in a twinkling of an eye. நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, நாம் ஒருபோதும் கண்டிராத அவர்களை நாம் அறிந்து கொள்வோம். பேதுருவும் யாக்கோபும் யோவானும் மோசேயை ஒருபோதும் ஒரு இமைப்பொழுதில் கண்டதில்லை. When they were standing under the shadow of the Almighty, what will it be when we stand there? I'll know Sankey when I see him. I'll know his voice, so I never heard him. அவர்கள் சர்வ வல்லவரின் நிழலின் கீழ் நின்று கொண்டிருந்தனர். நாம் அங்கு நிற்கும்போது அது என்னவாயிருக்கும்? நான் சாங்கியை காணும்போது நான் அவரை அறிந்து கொள்வேன். நான் அவருடைய சத்தத்தை ஒருபோதும் கேட்காமல் இருந்தாலும் நான் அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்வேன். I'll know Wesley, I'll know Moody, Calvin, Knox. We'll know them all when we get there. We'll take on a different aspect than what we are now. We'll be in a temporarily or in a glorified state. வெஸ்லியை நான் அறிவேன். நான் மூடி, கால்வின், நாக்ஸ் ஆகியோரை அறிவேன். நான் அங்கு செல்லும் போது அவர்கள் எல்லோரையும் நாம் அறிந்து கொள்வோம். நாம் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஒரு வித்தியாசமான அம்சத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் ஒரு தற்காலிக இல்லை ஒரு மகிமையடைந்த நிலையில் இருப்போம். Peter, James, and John were. So in that prefigure, if they could recognize man without one flaw that they had never seen or saw a picture of. பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோர் இருந்தனர். எனவே அந்த முன் உருவத்தில் அவர்களால் எந்த ஒரு குறையுமில்லாத மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தால் அவர்கள் இதுவரை கண்டிராத That had been gone for hundreds of years, but in a prefigure could in a moment's time recognize them without doubt. What will it be when we're glorified, standing in His presence? Will we know one another? அது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இல்லாமல் போய்விட்டது. ஆனால் ஒரு முன்னடையாளத்தில், ஒரு நொடிப்பொழுதில், சந்தேகத்திற்கிடமின்றி அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்திருந்தால் நாம் மகிமைப்படுத்தப்பட்டு அவருடைய பிரசனத்தில் நிற்கும் போது அது என்னவாயிருக்கும்? நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வோமா? Certainly we'll know everybody.
spirit of infancy will set upon us as God is infant. Amen. நிச்சயமாக நாம் எல்லோரையும் அறிவோம். தேவன் எல்லையற்றவராய் இருக்கிறபடியால் சிறிதளவு எல்லையற்ற தன்மை நம்மீது படும். Notice I must close. As they look and Peter, கவனியுங்கள், நான் முடிக்க வேண்டும். அவர்கள் நோக்கி பார்க்கையில் பேதுரு, as a real good seminary student would say, you know, I believe all churches is right. If you're orthodox in your belief, it doesn't matter. ஒரு உண்மையான நல்ல வேதாகம பள்ளி மாணவன், உங்களுக்கு தெரியும், எல்லா சபைகளும் சரியென்று நான் நம்புகிறேன். உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் வைதிகமாக இருந்தால் அது ஒரு பொருட்டல்ல. So we'll just have the Mohammedans and the Buddhists and we'll have them all together. எனவே நாம் முகமதியர்களையும் புத்த மதத்தினரையும் உடையவர்களாயிருப்போம். நாம் அவர்கள் யாவரையும் ஒன்று சேர்த்துக் கொள்வோம் என்று கூறுவான். Peter said it's good for us to be here and let us now build 3 tabernacles. We'll build a seminary here for Moses. We'll build a seminary for Elijah. பேதுரு, நாம் இங்கு இருப்பது நல்லது. நாம் இப்பொழுது 3 கூடாரங்களை கட்டுவோம். நாம் மோசேக்காக இங்கே ஒரு வேதபாட கருத்தரங்கு கட்டுவோம். நாம் எலியாவுக்கு ஒரு வேதபாட கருத்தரங்கு கட்டுவோம். And let all that want to worship under the law and so forth, let them worship. And now we notice, they look, and Peter, and them watching Moses, Moses represented the law. நியாயப்பிரமாணத்தின்படி தொழுது கொள்ள விரும்புகிற யாவரும் இப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தொழுது கொள்ளட்டும் என்றான். இப்பொழுது நாம் கவனிக்கிறோம், பேதுருவும் மற்றவர்களும் மோசேயை கவனித்துக் கொண்டிருந்தனர். மோசே நியாயப்பிரமாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினான். God gave the children of Israel the law because that they wanted the law. God didn't want them to have it. That's man's choice. In Exodus 19, they said, you give us something to do to merit our salvation. தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாயப்பிரமாணத்தை அளித்தார். ஏனென்றால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை விரும்பினர். அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள தேவன் விரும்பவில்லை. அது மனிதனுடைய தெரிந்து கொள்ளுதலாய் உள்ளது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் அவர்கள், எங்கள் ரட்சிப்புக்கு தகுதியாகும்படி நீர் எங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை தாரும். We'll keep a law if you'll give it to us, in other words. But it never was God's plan. வேறு வார்த்தைகளில் கூறினால், நீர் இதை எங்களுக்கு அளித்தால் நாங்கள் ஒரு பிரமாணத்தை கைக்கொள்வோம் என்று கூறுகின்றனர். ஆனால் அது ஒருபோதும் தேவனுடைய திட்டமாய் இருக்கவில்லை. It's better just to quit planning yourself and just use His plan. I find that much easier to take His plan. உங்களையே திட்டமிடுவதை விட்டுவிட்டு அவருடைய திட்டத்தை அப்படியே உபயோகிப்பது நல்லது. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதை நான் மிகவும் எளிதாக கண்டறிகிறேன். There stood Moses the law. Peter said, well, some of us keep the law. Now there's no flesh justified by the law. அங்கே மோசே நியாயப்பிரமாணம் நின்றது. பேதுரு, சரி, நம்மில் சிலர் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிறார்கள் என்றான். இப்பொழுது நியாயப்பிரமாணத்தினால் எந்த மாம்சமும் நீதிமானாக்கப்படவில்லை. So next, after God's law stood there, the next stood was Elijah. That's how they come in miracle order. The next stood was Elijah, which come after Moses. And Elijah represented God's justice, the prophets. எனவே அடுத்தபடியாக தேவனுடைய பிரமாணம் அங்கே நின்ற பிறகு அதற்கு அடுத்தபடியாக நின்றது எலியாவாகும். அந்த விதமாகத்தான் அவைகள் எண்ணினபடி வந்துள்ளன. அடுத்தது மோசேக்கு பிறகு வந்த எலியாவாக நின்றான். எலியா தீர்க்கதரிசிகள் தேவனுடைய நீதிக்கு அடையாளமாயிருந்தான். And Elijah represented his justice in so much that Elijah pulled fire out of heaven and killed the 50. And he was representing God's justice. எலியா தம்முடைய நீதியை பிரதிநிதித்துவப்படுத்தினான். எனவே எலியா வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து அந்த 50 பேரை கொன்று போட்டான். அவன் தேவனுடைய நீதியை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருந்தான். So Peter wanted God's law and God's justice. எனவே பேதுரு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தையும் தேவனுடைய நீதியையும் விரும்பினான். No man can be saved by the law. And if you fail to transgress the law, there's only one thing left, and that's death. That's God's justice. எந்த மனிதனும் நியாயப்பிரமாணத்தினால் ரட்சிக்கப்பட முடியாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்தை மீற தவறினால் மரணம் என்ற ஒன்றே ஒன்று மாத்திரமே விடப்பட்டிருக்கும். அது தேவனுடைய நீதியாகும். God demands that. His righteous law must have justice. தேவன் அதை கேட்கிறார்.
அவருடைய நீதியான பிரமாணம் நியாயமுள்ளதாக இருக்க வேண்டும். So then, while Peter's speaking, wanting to build these tabernacles, and asked God if he could do it, then they looked back and saw Jesus only. Amen. ஆகையால் அதன் பின்னர் பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் தன்னுடைய கூடாரத்தை கட்ட விரும்பி அவனால் அதை செய்ய முடியுமா என்று தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவர்கள் திரும்பி பார்த்து இயேசுவை மாத்திரமே கண்டனர். The law had failed. Let us this morning cast our eyes away from self-righteousness or something that we have done. நியாயப்பிரமாணம் தவறிவிட்டது. நாம் இந்த காலையில் சுயநீதியிலிருந்து அல்லது நாம் செய்துள்ள ஏதோ ஒரு காரியத்திலிருந்து நம்முடைய கண்களை விலக்குவோம். I do not plead for law. I cannot be judged by the law because I'm lawless. No man kept the law. They could not keep the law. நான் சட்டத்திற்காக வழக்காடுகிறதில்லை. நான் நியாயப்பிரமாணத்தை கொண்டு நியாயந்திருக்க முடியாது. ஏனென்றால் நான் அக்கிரமக்காரன். எந்த மனிதனும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளவில்லை. அவர்களால் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள முடியவில்லை. And neither can you save yourself. Neither can you heal yourself. And if a law by your own man-made will, you wanted to project that to the plan. நீங்களும் உங்களை ரட்சித்துக் கொள்ள முடியாது. நீங்களும் உங்களை சுகப்படுத்த முடியாது. நியாயப்பிரமாணமானது உங்களுடைய சொந்த மனிதனால் உண்டாக்கப்பட்ட சித்தத்தின் மூலம் நீங்கள் அதை திட்டவட்டமாக வெளிப்படுத்த விரும்பினால், Then there's only one thing required by the law. If you fail, that's justice. And justice is to be condemned and die forever. It requires a total annihilation. அப்பொழுது நியாயப்பிரமாணத்தினால் ஒரு காரியம் மாத்திரமே தேவைப்படுகிறது. நீங்கள் தவறினால் அது நீதியாகும். மேலும் நீதியானது ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்டு என்றென்றைக்குமாய் மரிக்க வேண்டும். அதற்கு ஒரு முழுமையான அழிவு தேவைப்படுகிறது. Because he that breaks one part of the law is guilty of all the law. So you must die. But God, as we look at God's law and we look at God's justice, ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் ஒரு அம்சத்தை மீறுகிறவன் எல்லா நியாயப்பிரமாணத்திற்கும் குற்றவாளியாயிருக்கிறான். எனவே நீங்கள் மரிக்க வேண்டும். ஆனால் தேவன், நாம் தேவனுடைய பிரமாணத்தை நோக்கி பார்க்கையில் நாம் தேவனுடைய நீதியை நோக்கி பார்க்கிறோம். let's cast our eyes the other way. Look over here. There stood Jesus represent God's love. Not law, not justice, but in him was met the fulfillment of both law and justice. This is my beloved Son. நாம் நம்முடைய கண்களை வேறு வழியில் திருப்புவோம். இங்கே பாருங்கள், தேவனுடைய அன்பிற்கு அடையாளமாக இயேசு அங்கே நின்றார். நியாயப்பிரமாணம் அல்ல, நீதி அல்ல, ஆனால் அவர்களுக்குள் நியாயப்பிரமாணம், நீதி ஆகிய இரண்டின் நிறைவேற்றத்தை சந்தித்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன். No more self-made stuff. Listen to your tutor. That's the reason Peter could say, "Thou art the Christ, the Son of the living God." சுயமாக உருவாக்கிக் கொண்ட காரியம் இனிமேல் இருக்காது. உங்களுடைய போதகர் கூறுவதை கேளுங்கள். அந்த காரணத்தினால் தான் பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூற முடிந்தது. Law and justice was met in Christ. And it's God's love to the human race. God's love, God so loved the world. நியாயப்பிரமாணமும் நீதியும் கிறிஸ்துவுக்குள் சந்தித்தது. அது மானிட வர்க்கத்துக்கு தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பே. தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Merciful God, this morning, as I plead for this audience, we don't plead for a law. We don't ask for any law. இரக்கமுள்ள தேவனே, இந்த காலையில் இந்த கூட்டத்தினருக்காக நான் மன்றாடுகையில் நாங்கள் நியாயப்பிரமாணத்திற்காக கெஞ்சவில்லை. நாங்கள் எந்த பிரமாணத்தையும் கேட்கிறதில்லை. We do not want to be judged by our own merit. I do not want your justice, Lord. No, not for your judgment to become upon me. Never, Lord. But I plead for your mercy. நாம் அவர்களுடைய சொந்த தகுதியைக் கொண்டு நியாயந்தீர்க்கப்பட விரும்பவில்லை. கர்த்தாவே, உம்முடைய நீதி எனக்கு வேண்டாம். இல்லை, உம்முடைய நியாயத்தீர்ப்பு என்மேல் வருவதற்காக அல்ல. கர்த்தாவே, ஒருபோதும் இல்லை. ஆனால் நான் உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறேன். He said, "Hear ye him." Why should I hear him? He's the only one that has salvation. Amen. Mary, Joseph, and all the other saints were great people, but only him. Hear ye him. அவருக்கு செவி கொடுங்கள் என்றார். நான் ஏன் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும்? அவர் மாத்திரமே ரட்சிப்பை உடையவராயிருக்கிறார். மரியாளும் யோசிப்பு மற்ற பரிசுத்தவான்களும் மகத்தான ஜனங்களாயிருந்தனர். ஆனால் அவர் மாத்திரமே. அவருக்கு செவி கொடுங்கள். He is the only intercessor.
He is the only mediator between God and man, is Christ Jesus. அவர் மாத்திரமே பரிந்து பேசுகிறவர். அவர் கிறிஸ்து இயேசுவாக மாத்திரமே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறார். Why do I hear him? The law could not give me peace. He can. Justice could bring me nothing, only condemnation. He gives me peace and reconciliation. நான் ஏன் அவருக்கு செவி கொடுக்கிறேன்? நியாயப்பிரமாணம் எனக்கு சமாதானத்தை அளிக்க முடியாது. அவரால் முடியும். நீதி எனக்கு எந்த காரியத்தையும் கொண்டு வர முடியவில்லை. ஆக்கினை தீர்ப்பை மாத்திரமே எனக்கு கொண்டு வருகிறது. அவர் எனக்கு சமாதானத்தையும் ஒப்புரவாகுதலையும் தருகிறார். The law could condemn me because if I get sick, the law requires that I have broke the laws of nature. And the justice of God is executed upon me, so I must pay the penalty. நியாயப்பிரமாணம் என்னை குற்றப்படுத்தக்கூடும். ஏனென்றால் நான் சுகவீனம் அடைந்தால் நான் இவ்விரண்டையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் கோருகிறது. இயற்கையின் பிரமாணங்களும் தேவனுடைய நீதியும் என்மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. எனவே நான் அபராதத்தை செலுத்த வேண்டும். But I turn my affections and my eyes this morning from both law and justice and look at the love of God who reconciled me back to Him through grace, not through law and through justice. ஆனால் நான் இந்த காலையில் என் பாசத்தையும் என் கண்களையும் நியாயப்பிரமாணத்தையும் நீதியையும் விட்டு திரும்பி நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவோ நீதியின் மூலமாகவோ அல்ல, கிருபையினூடாக என்னை அவரோடு ஒப்புரவாக்கிய தேவனுடைய அன்பை நோக்கி பார்க்கிறேன். But through reconciliation, He paid the price to bring man and God together to make them one. ஆனால் ஒப்புரவாகுதலின் மூலமாக மனிதனையும் தேவனையும் ஒன்றாக கொண்டு வந்து அவர்களை ஒன்றாக்க அவர் கிரயத்தை செலுத்தினார். Yonder in Switzerland not long ago, as I close on this remark, many children in school, I suppose you still have it, of an old story that should never die. அண்மையில் சுவிட்சர்லாந்தில் இந்த கருத்தில் நான் முடிக்கையில், பள்ளியில் உள்ள பிள்ளைகளாகிய உங்களில் அநேகர் இன்னமும் மறிக்கக்கூடாத ஒரு பழைய கதையை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். Although it's fading today in our country, but never will it fade in Switzerland where it happened. You remember your school and your reader of Arnold von Winkelried, the great hero of Switzerland? இருப்பினும் அது இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் மங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது சம்பவித்த சுவிட்சர்லாந்தில் அது ஒருபோதும் மங்கி போகாது. சுவிட்சர்லாந்தின் மகத்தான வீரனான ஆர்னால்டு வான் வின்கல்ரீட் என்பவரை பற்றிய உங்களுடைய பள்ளியில் உங்களுடைய புத்தகத்தில் இருந்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? You can mention his name today up in the Swiss Alps and their faces will color up and the tears will run down their cheeks. Many years ago, இன்றைக்கு சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலையில் அவருடைய பெயரை நீங்கள் குறிப்பிடலாம். அவர்களுடைய முகங்கள் வண்ணமயமாகி அவர்களுடைய கன்னங்களில் கண்ணீர் வடிந்தோடும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு the Swiss are a peace-loving people. They're Germans who way back in the early centuries went out into the mountains where there's no ore or nothing, but they have the intelligence of the Germans. சுவிஸ் மக்கள் சமாதானத்தை விரும்பும் மக்கள். அவர்கள் ஜெர்மானியர்களாவர். அவர்கள் நூற்றாண்டுகளின் துவக்கத்தில் தாதுவும் ஒன்றுமே இல்லாத மலைகளுக்குள் சென்று விட்டனர். ஆனால் அவர்கள் வாங்கினர். அவர்கள் ஜெர்மானியர்களின் அறிவுத்திறனை உடையவர்களாக இருந்தனர். The Germans think he is a master race, is true, but he's trying to invent a gun or a bomb that will conquer the whole world with his intelligence. But the Swiss is a peace-loving man. ஜெர்மானியர்கள் அவரை ஒரு தலைசிறந்த இனம் என்று நினைக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அவன் தன்னுடைய அறிவுத்திறனால் முழு உலகத்தையும் ஜெயிக்கும் ஒரு துப்பாக்கியையோ அல்லது ஒரு வெடிகுண்டையோ கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் சுவிட்சர்லாந்துக்காரர்கள் சமாதானத்தை விரும்பும் மனிதர். He goes down and gets him some material and makes his neighbor a watch and lives peacefully. அவன் அங்கு சென்று அவனுக்கு ஒரு பொருளை எடுத்து அவனுடைய அண்டை வீட்டாருக்கு ஒரு கைகடிகாரத்தை அளித்து சமாதானமாக வாழ்கிறான். There, up in the high Swiss mountains many years ago, when they set up their kingdom, or I would say their government, they was not a military nation. They were a peace-loving nation. அதன் பின்னர் உயரமான சுவிஸ் மலைகளில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை அமைத்தபோது அல்லது அவர்களுடைய அரசாங்கம் என்று நான் கூறுவேன், அவர்கள் ஒரு இராணுவ தேசமாக இருக்கவில்லை. அவர்கள் சமாதானத்தை விரும்பும் தேசமாக இருந்தனர். And one day when the invaders had come to their land and was stomping out everything that they had, nothing, no matter what they built, they rolled stones down the mountains and it never bothered them. ஒரு நாள் ஆக்கிரமிப்பாளர்கள் அவர்களுடைய தேசத்திற்கு வந்து அவர்களிடம் இருந்த எல்லாவற்றையும் அடியோடு அழித்துக் கொண்டிருந்த போது ஒன்றுமில்லை. அவர்கள் என்ன கட்டினார்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. அவர்கள் மலைகளிலிருந்து கற்களை உருட்டினர். அது அவர்களை ஒருபோதும் தொலைப்படுத்தவில்லை.
And they had the Swiss army backed up into a field at the bottom of the mountain. அவர்கள் சுவிட்சர்லாந்தின் ராணுவத்தை மலையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு வயல்வெளிக்கு பின்வாங்க செய்தனர். And it's so beautiful in Switzerland how I've watched them, how they farm and on the lowlands, and the next is the cattle, and then farther up the mountain is the sheep, and all the way at the top is where they raise their goats. அது சுவிட்சர்லாந்தில் மிகவும் அழகாக இருக்கிறது. அவர்கள் எப்படி விவசாயம் செய்கின்றனர் என்பதை நான் கவனித்து வந்திருக்கிறேன். தாழ்வான நிலங்களிலும் அடுத்தது கால்நடைகள், அதன் பின்னர் மலையின் மேல் ஆடுகளும், அவர்கள் தங்களுடைய வெள்ளாடுகளை வளர்க்கும் இடமே உச்சியில் உள்ளது. And how they have the yodel that these American Hollywood so-called yodelers make a mock out of, never compares with it. How they blow their horn when trouble that and every neighbor run together to help when there was some need. இந்த அமெரிக்கா ஹாலிவுட் இசை இழுத்து பாடும் கலைஞர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் இசை இழுத்து பாடும் பாடல் எப்படி கேலி செய்வது போல் அவர்களிடம் இருக்கிறது. அதனோடு ஒருபோதும் ஒப்பிடவே முடியாது. எப்படியாய் அவர்கள் தொல்லைப்படுத்தப்பட்ட போது தங்களுடைய கொம்பை ஊதினார்கள். அதாவது ஏதோ ஒரு தேவை இருந்தபோது ஒவ்வொரு அயலகத்தாரும் ஒன்று சேர்ந்து உதவி செய்ய ஓடினர். Now we use it as a jazz band, rock and roll. Oh, it's such a how the pollution. இப்பொழுது நாம் அதை ஒரு ஜாஸ் இசைக்குழுவாக ராக் அண்ட் ரோலாக உபயோகிக்கிறோம். ஓ, அது அப்படிப்பட்ட ஒரு எப்படிப்பட்ட மாசு. Listen, friends, I'll make the remark of my manager. If God doesn't soon send judgment to this adulterous generation of people. நண்பர்களே கவனியுங்கள், நான் என்னுடைய மேலாளரின் குறிப்பை கூறுகிறேன். எந்த விபச்சார சந்ததியினருக்கு தேவன் விரைவில் நியாயத்தீர்ப்பை அனுப்பவில்லை என்றால் He'll have to raise up Sodom and Gomorrah and apologize for burning them up. Right. Certainly. He's just and there can be nothing else done but God has to do it. And while mercy holds its arms open, flee to it. அவர் சோதோம் குமோராவை எழுப்பி அவைகளை எரித்ததற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அது உண்மை. நிச்சயமாக அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். தேவன் அதை செய்ய வேண்டும் என்று வேறொன்றும் செய்யப்பட முடியாது. இரக்கம் தன்னுடைய கரங்களை திறந்திருக்கையில் அதை நோக்கி ஓடிப்போங்கள். And there, up in the mountain where this little army was armed as such as they could find of shields and sticks and saw blades and what more they had in pitchforks. அங்கே மலையின் மேலே இந்த சிறிய ராணுவம் அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடியவற்றால் ஆயுதமேந்தி இருந்த இடத்தில் கேடயங்களையும் தடிகளையும் கத்திகளையும் இன்னும் என்னவெல்லாம் வைத்திருந்தார்கள், முட்கரண்டிகளையும். Backed up the great ailing army come with just like a solid brick wall. They were every man trained and great spears and they marched on close. ஆதரவாக வைத்திருந்தனர். அந்த மகத்தான அந்நிய சேனையானது ஒரு திடமான செங்கல் மதிச்சுவரை போல கொண்டு வந்துள்ளது. அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் பயிற்சி பெற்றவர்களாகவும் பெரிய ஈட்டிகள் ஏந்தியவர்களாகவும் அணிவகுத்து சென்றனர் நெருக்கமாக. Back in this little Swiss army against the mountain. They were hopeless. Everything that they had tried was all black and dark and nothing could save them. மலைக்கு எதிராக இந்த சிறிய சுவிஸ் ராணுவத்தை பின்னிட செய்திருந்தனர். அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தனர். அவர்கள் முயற்சித்த ஒவ்வொரு காரியமும் முழுவதும் கருமையும் இருளுமாயிருந்தது. ஒன்றுமே அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. After a while, from the midst of them came a scream of one, Arnold von Winklord, and he stepped out and he said, "Brethren, today I'll die for Switzerland and for its freedom." சிறிது நேரம் கழித்து அவர்கள் மத்தியிலிருந்து ஆர்னால்டு வான் வின்கல்ரீட் என்ற ஒருவரின் கூக்குரல் வந்தது. அவர் வெளியே வந்து, சகோதரர்களே, நான் இன்றைக்கு சுவிட்சர்லாந்துக்காகவும் அதன் சுதந்திரத்துக்காகவும் மரிக்கிறேன் என்றார். He said, "We love our homeland and what our fathers have fought for and what our fathers intended for us to have." அவர், நாங்கள் எங்களுடைய தாய்நாட்டை நேசிக்கிறோம். எங்களுடைய பிதாக்கள் போராடினார்கள். நாங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய பிதாக்கள் எண்ணியிருந்தனர். And today our great economy is at stake. And today I freely give my life for Switzerland. இன்றைக்கு நம்முடைய பெரிய பொருளாதாரம் பணயத்தில் உள்ளது. இன்றைக்கு நான் சுவிட்சர்லாந்திற்காக என்னுடைய ஜீவனை இலவசமாய் அளிக்கிறேன் என்று கூறினார். He said, "Yonder behind the mountain is my lovely home and my sweet loving wife and my little children expecting me to return. But said I'll never see them again on this earth." He said, "Today I'll die for Switzerland." அவர் இங்கே மலைக்கு பின்னால் உள்ள என்னுடைய அருமையான வீடும் என்னுடைய இனிமையான அன்பான மனைவியும் என்னுடைய சிறு பிள்ளைகளும் நான் திரும்பி வருவேன் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்று கூறி
நான் அவர்களை இந்த பூமியில் மீண்டும் ஒருபோதும் காணமாட்டேன் என்றார் அவர். இன்றைக்கு நான் சுவிட்சர்லாந்துக்காக மறிப்பேன் என்றார். They said, "What will you do, Arnold von Winkelried?" அவர்கள் ஆர்னால்ட் வான் வின்கல்ரீட் அவர்களே, நீர் என்ன செய்வீர் என்று கேட்டனர். He said, "Follow me. I'll break the ranks of the army. I'll break their garrison. And then you take whatever you've got and fight as you best you can." அவர், என்னை பின்பற்றி வா, நான் இராணுவத்தின் அணிகளை முறியடிப்பேன், நான் அவர்களுடைய காவல் படையை முறியடிப்பேன், அதன் பின்னர் நீங்கள் உங்களிடம் உள்ளதை எடுத்துக்கொண்டு உங்களால் முடிந்தளவு சண்டையிடுங்கள். As man of war, fight with what you have the best you can. யுத்த மனிதன் என்ற முறையில் உன்னால் முடிந்த அளவு உன்னிடம் உள்ளதை கொண்டு சண்டையிடு என்றார். And he threw up his arms and he looked around to where the very heaviest of the spears was coming as he inched up. And he threw up his arms and screamed, "Make way for liberty." அவர் தன்னுடைய கரங்களை உயர்த்தி, அப்பொழுது அவர் ஒரு அடி மேலே ஏறியபடி மிகப்பெரிய ஈட்டிகள் எங்கே வருகின்றன என்று சுற்றி பார்த்தார். அவர் தன்னுடைய கரங்களை உயர்த்தி, விடுதலைக்கு வழியை உண்டாக்குங்கள் என்று கூச்சலிட்டார். And he ran towards those approaching brick walls. "Make way for liberty," he screamed. And he ran to the very thickest of the spears. அவர் செங்கல் சுவரை நெருங்கி வந்தவர்களை நோக்கி ஓடினார். விடுதலைக்கு வழியை உண்டாக்குங்கள், அவர் கூச்சலிட்டார். அவர் ஈட்டிகளின் அடர்த்தியான இடத்திற்கு ஓடி, And threw his arms around the spears and gathered them into his breast and died. And the Swiss men, as they followed him with what they had, அவர் தன் கரங்களால் அந்த ஈட்டிகளை அவர் மார்பில் சேர்த்துக் கொண்டு மரித்தார். சுவிஸ் புருஷர்கள் அவர்கள் வைத்திருந்ததை கொண்டு அவரை பின்தொடர்ந்தனர். it drove such an excitement till it broke their ranks. Every man was out of place, he didn't know what to do. And the Swiss run in and won a victory, and Switzerland's never had a war since. அது அவர்களுடைய தரவரிசையை முறியடிக்கும் அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை உண்டாக்கியது. ஒவ்வொரு மனிதனும் சரியான இடத்தில் இல்லை. அவர்களுக்கு எதை செய்வதென்றே தெரியவில்லை. சுவிஸ் வீரர்கள் ஓடி வந்து ஒரு வெற்றியை பெற்றனர். அது முதற்கொண்டு சுவிட்சர்லாந்தில் ஒருபோதும் யுத்தமே இல்லாதிருந்தது. It'll long be remembered in Switzerland. As long as there's a Switzerland, Arnold von Winkelried will be remembered. அது சுவிட்சர்லாந்தில் நீண்ட காலமாக நினைவு கூறப்படும். ஒரு சுவிட்சர்லாந்து இருக்கும் வரை ஆர்னால்டு வான் வின்கல்ரீட் நினைவு கூறப்படுவார். But that's a wonderful heroic feat. Never has it been compared. But it's a minor thing. Just a minor thing. So one day, when the sons of Adam, ஆனால் அது ஒரு அற்புதமான வீரமாகும். நீங்கள் பாருங்கள், அது ஒருபோதும் ஒப்பிடப்படவில்லை. ஆனால் அது ஒரு சிறு காரியமாய் ஒரு நாள் ஆதாமின் புத்திரர், when the law had failed, and when the justice of the prophets had failed, when the law was weak and could not save through the sacrifice of the lamb, நியாயப்பிரமாணம் தவறின போது, தீர்க்கதரிசிகளின் நீதி தவறின போது, அங்கே நியாயப்பிரமாணம் பலவீனமாய் இருந்து ரட்சிக்க முடியவில்லை. ஆட்டுக்குட்டியின் பலியின் மூலமாக the animal blood and the animal spirit could not return his failed. Satan knows better than that. And were the justice of God yet calling down the fire and burning the 50? மிருகத்தின் ரத்தமும் மிருகத்தின் ஆவியும் திரும்பி வர முடியவில்லை. அது தவறிப்போனது. சாத்தான் அதை காட்டிலும் நன்றாக அறிந்திருந்தான். தேவனுடைய நீதியானது அதே சமயத்தில் அக்கினியை வரவழைத்து 50 பேர்களை எரித்தபோது, And the judgment the prophets give to the earth, man constantly went on to perdition. Every hope was gone. God had sent the law, God had sent the prophets, and they all failed. All hopes is gone for mankind. தீர்க்கதரிசிகள் பூமிக்கு அளித்த நியாய தீர்ப்புகள், மனிதன் தொடர்ந்து சீரழிந்து போனான். எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது. தேவன் நியாயப்பிரமாணத்தை அனுப்பியிருந்தார். தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பியிருந்தார். அவை யாவும் தவறி போயிருந்தன. மனித வர்க்கத்திற்கான எல்லா நம்பிக்கைகளும் அற்று போய்விட்டன. One day in the midst of the realms of glory, the Son of God stepped out. ஒரு நாள் மகிமையின் மண்டலங்களின் மத்தியில் தேவனுடைய குமாரன் வெளியே வந்தார். He said, "This day will I go and liberate the sons of Adam." And while he stood yonder, when all hopes, அவர், இன்றைக்கு நான் போய் ஆதாமின் புத்திரரை விடுதலையாக்குவேன் என்றார்.
அவர் அப்பால் நின்றபோது எல்லா நம்பிக்கைகளும் The devil would place sickness upon us. He'd put sin upon us, and we had to take it. Justice of the law demanded it. And if we failed to receive the law, which we were all condemned by the law, only justice would be exercised. பிசாசு சுகவீனத்தை நம்மேல் சுமத்த, அவன் பாவத்தை நம்மீது சுமத்த, நாம் அதை எடுக்க வேண்டியதாக இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் நீதி அதை கோரியது. நாம் நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள தவறினால் நாம் யாவரும் நியாயப்பிரமாணத்தினால் ஆக்கணிக்குட்படுவோம். அப்பொழுது நீதி மாத்திரமே செயல்படுத்தப்படும். There was no way out. Nothing we could do. வெளியேற வழியே இல்லாதிருந்தது. நம்மால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. But he stepped forth. The angel said, "What will you do?" He went to the earth. ஆனால் அவர் அடியெடுத்து வைத்தார். தேவதூதன், நீர் என்ன செய்வீர் என்று கேட்டார். அவர் பூமிக்கு சென்றார்.